जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் தொடர்கிறது. லிங்க புராணத்திலும் இப்படியே வேத வித்யைகளும் வேத கர்மாக்களும் கலியுகத்தில் ரொம்பவும் நிந்தனைக்கு ஆளாகும் சமயத்தில் நீலலோகிதன் என்கிற ருத்ரனாகிய மகாதேவன் சங்கரராக வந்து தர்மங்களையெல்லாம் பிரகாசப்படுத்தி கலிதோஷத்தை முறியடித்து வெற்றி கொண்டு அப்புறம் தம்முடைய பரமபதத்திற்கு திரும்ப போகிறார் என்று சொல்லியிருக்கிறது. நிந்தந்தி வேத வித்யாம் ச த்விஜாஹா கர்மாணி வை கலௌ கலௌ ருத்ரோ மகாதேவஹ சங்கரோ நீலலோகிதஹ பிரகாசதே பிரதிஷ்டார்த்தம் தர்மச்ச விக்ருதாக்ருதிஹி ஏதம் விப்ராணிஷேவந்தே ஏனகேனாபி சங்கரம் கலிதோஷான் வினிர்ஜித்ய பிரயாந்தி பரமம் பதம். பவிஷ்யோத்தர புராணம் என்பதாக வருங்காலத்தை சொல்லும் புராணம். கலி பிறந்து 2வது 1000 முடியும் போது லோகானுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் 4 சிஷ்யர்களோடு சங்கரர் அவதரிக்கப் போகிறார் என்று சொல்கிறது. கல்யாதௌ த்விசஹஸ்ராந்தே லோகானுகிரக காம்யயா சதுர்பிஸ் சஹ சிஷ்யைஸ்து சங்கரோ அவதரிஷ்யதி. இதிலே 2வது வரி அப்படியே வாயு புராணத்திலும் இருப்பதைத்தான் ஸ்ரீருத்ர பாஷ்யக்காரர் மேற்கோள் காட்டினார் என்று பார்த்தோம். பூதானாம் ஹித காம்யயா என்று கூர்ம புராணம் சொல்வதையே இங்கு லோகானுகிரக காம்யயா என்று சொல்லியிருக்கிறது. பிரம்மாண்ட புராணம் என்று ஒரு புராணம், லலிதா சஹஸ்ரநாமம் லலிதாம்பிகையின் கதை முழுதையும் கூறுவதான லலிதோபாக்கியானம் ஆகியன அதன் உத்தர பாகத்தில்தான் வருகின்றன. அந்த புராணத்தின் ஒரு பிரிவு மார்க்கண்டேய சம்ஹிதை என்பது. குறிப்பு: 100 கண்டங்கள் என்ற பிரிவுகள் கொண்டது. ஒவ்வொரு கண்டத்திலும் பரிஸ்பந்தங்கள் என்ற உட்பிரிவுகள் உள்ளன. அதன் 72ஆம் கண்டத்திலுள்ள 7, 8 பரிஸ்பந்தங்கள் ஸ்ரீ சங்கரரின் சரிதையை கூறுகின்றன. அதில் 3வது பரிஸ்கந்தத்தில், அதாவது அத்தியாயத்தில், ஆச்சாரியாளின் அவதார விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. லோகானுகிரகத்திலேயே சிந்தையாய் இருந்ததால் ஈஸ்வரன் இப்படி அவதாரம் பண்ணினான். அவனுக்காகவே அந்த எண்ணம் இருந்த போதிலும் பிரம்மாதி தேவர்கள் பெட்டிஷன் கொடுத்த பின் அவதாரம் எடுத்தான். நாஸ்திகமான சார்வாகாதி மதங்களை அழிப்பதற்காக காலடியில் இருந்து சிவகுரு என்ற பிராமணோத்தமரின் பத்னிக்கு சங்கரர் என்ற பெயரையுடைய பிள்ளையாக பிறந்தான் என்று அதில் சொல்லி இருக்கிறது. லோகானுகிரக தத்பரஹ பரமசிவ சம்பிரார்த்திதோ பிரம்மணா சார்வாகாதி மதப்பிரபேத நிபுணாம் புத்திம் சதாதாரயன் காலட்யாக்ய புரோத்தமே சிவகுருர் வித்யாதி நாதச்சயஹ தத் பத்ஞாம் சிவதாரகாம் ச முதிதஹ ஸ்ரீ சங்கராக்யாம் வஹன். சௌர புராணம் என்று சூரியனையே பரமாத்மாவாக சொல்லும் ஒரு புராணம் இருக்கிறது. சூரியனுக்கு சவிதா என்று ஒரு பெயர். சாவித்ரி என்பது இந்த சவிதாவின் தொடர்பாக ஏற்பட்ட பெயர்தான். தாயாக உயிரை உண்டாக்கி போஷிப்பதால் சவிதா என்று பெயர். பிரசவம் என்று ஒரு உயிர் பிறப்பதை சொல்கிறோம் அல்லவா, சவ சவிதா. காயத்ரி மகாமந்திரத்தில் சவிதா என்ற பெயரே குறிப்பிடப்படுகிறது. அந்த சவிதாதான் சங்கரராக பிறந்து வியாசாச்சாரியாளின் பிரம்மசூத்திரத்தின் சரியான அர்த்தத்தை விளக்கிச் சொல்லி வேதத்தின் பரம தாத்பரியத்தையே தர்க்க ரீதியில் ஸ்தாபித்தவர் என்று சௌர புராணத்தில் சொல்லியிருக்கிறது. வியாக்குர்வன் வியாச சூத்ரார்த்தம் ஸ்ருதேரர்த்தம் யதோ சிவான் ஸ்ருதேர் நியாயஹ ச ஏவார்த்தஹ சங்கர சவிதானனா. சவிதானனா என்பது சவிதா ந நா என்று 3 பதங்களாக பிரிய வேண்டும். இது குறித்து ஸ்ரீசரணர்களின் விளக்கம். ஆச்சாரியாள் தெய்வமான சவிதாவே, அதாவது சூரியனே, சாதாரண மனுஷ்யர் இல்லை என்று ஸ்லோகம் சொல்கிறது.
ந நா என்றால் மனுஷ்யர் இல்லை. பித்ரு என்பது பிதா என்று வருகிறது. சவித்ரு என்பது சவிதாவாகிறது. நர என்பது நிரு என்று சொல்வதுண்டு. நரசிம்ஹத்தை நிருசிம்ஹம் என்று சொல்கிறோம் அல்லவா? பித்ரு பிதா, சவித்ரு சவிதா மாதிரி நிரு நா. அதாவது நா என்றாலே நாம் நரர் மனுஷ்யர் என்று சொல்வது. நானா என்றால் மனுஷ்யர் இல்லை என்று அர்த்தம். சிவாவதாரம் என்ற மற்ற புராணங்கள் சொல்லும் போதும் அந்த சிவனை பரமாத்மாவாக கருதியே அப்படி சொல்லி இருக்கிறது. இங்கே சூரியனை பரமாத்மாவாக கருதும் புராணத்தில் சூரிய மூர்த்தி தான் அவ்வாறு அவதரித்தது என்று சொன்னால் இதுவும் அதே அபிப்பிராயத்தை தான் கொடுக்கிறது. ஆச்சாரியாலை சூரிய மூர்த்தியாக சொல்வதிலும் ஒரு தனிப்பொருத்தம் இருக்கிறது. அஞ்ஞானத்தை தமசாகவும், அதாவது இருட்டாகவும், ஞானம் தருபவரை தமசை போக்கி பிரகாசத்தை கொடுக்கும் சூரியனாகவும் சொல்வது வழக்கத்தில் உள்ளதுதான். ஞான பாஸ்கரன் என்று மகாமதியாக இருக்கப்பட்டவர்களை சொல்வதுண்டு. குறிப்பாக நமக்கு இவ்விஷயத்தில் என்ன குதூகலம் அளிக்கிறதென்றால், ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யர்களாக இருந்த 2 பேர் மகா பெரியவர்கள் அவரை இப்படி சூரியனாக சொல்லியிருப்பதுதான். ஆச்சாரியாளை பற்றிய ஸ்தோத்திரங்களில் முதல் ஸ்தானம் பெற்றிருப்பது தோடகாஷ்டகம். நேர் சிஷ்யரான தோடகர் அவரை ஸ்துதித்து பண்ணிய அஷ்டகம். அதில் ஆச்சாரியாளின் சன்னிதானத்தில் நேரே நின்று கொண்டு அவரை பார்த்து ஒரேடியாக ஆனந்த பாஷ்பம் சொரிந்து கொண்டு அஹிமாம்சுரிவாத்ர விபாசி என்கிறார். சூரியனாக இங்கே ஜுவலித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று அர்த்தம். ஹிமம் என்றால் பனி. பனியை தன் கிரணங்களால் பெருகவிடும் சந்திரன். முதலில் அ சேர்த்து அஹிமாம்சு என்றால் பனியை வற்ற அடித்து விடுகிற சூரியன். அப்படிப்பட்ட சூரியனாக ஆச்சாரியால் இருக்கிறாராம். அவருடைய 4 பிரதானமான சிஷ்யர்களில் இன்னொருவர் சுரேஸ்வராச்சாரியாள். அவர் ஆச்சாரியாளின் பிருஹதாரண்யகோபனிஷத் பாஷ்யத்திற்கு வார்த்திகம், அதாவது விரிவுரை செய்திருக்கிறார். அதில் உதயகிரியில் இருந்து அஸ்தமனமாகிற மலைவாசல் வரையில் ஆச்சாரியாளான ஞானசூரியன் தம்முடைய கீர்த்தி கிரணங்களாக உள்ள சிஷ்யர்களால் வியாபித்துக் கொண்டு லோகத்தின் அஞ்ஞான அந்தகாரம் முழுவதையும் போக்கடிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சைலாத் உதயாத் ததா அஸ்தகிரிதோ பாஸ்வத் யசோரஷ்மிபிஹி வியாப்தம் விஸ்வம் அனந்தகாரம் அபவத் யஸ்ய ஸ்ம சிஷ்யைரிதம். இப்படியாக சங்கர விஜயங்களில் மட்டும் இல்லாமல் ரிக்வேத ரிக், ஸ்ரீருத்ரம், சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை, விஷ்ணு தர்மோத்தரம், வாயு புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்யோத்தர புராணம், சௌர புராணம் ஆகியவற்றிலும் ஸ்ரீசங்கர பகவத்பாதாள் மனுஷ்யரில்லை, அவதார மூர்த்தி என்று சொல்லியிருக்கிறது. ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர